எவ்விதமான பொருட்களை கொண்டு செல்லலாம் என்பதை நான் கூறுகின்றேன். அதாவது கேன் பேக்கேஜில் சாப் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய சாப் ஐட்டம் என்று சொன்னால் நாம் வெறும் கத்திரிக்கோளை மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட் செட்டில் வைத்திருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் பல ஷாப் ஐட்டங்கள் இருக்கின்றன. கத்தரிக்கோள், பிளேட், இது போன்று கூடிய ஆணிகள், ஒருவரை தாக்கக்கூடிய அவ்வாறான ஷாப்பான முனைகளை கொண்டவைகளை அனுமதிக்க மாட்டார்கள். இதனை விமானத்தில் நீங்கள் எடுத்து செல்ல முடியாது என்பதும் இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் செக்இன் செய்யும் போது போர்டிங் பாஸ் எடுக்கும் அந்த கோல் பேக்கேஜில் இதனை நீங்கள் கொண்டு செல்லலாம், அதற்கு அனுமதி உண்டு. நீங்கள் இந்த கேன் பேக்கேஜில், அதாவது ஹெபின் பேக்கேஜில் இதனை நீங்கள் கொண்டு போக முடியாது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மற்றும் பார்ப்போமானால் லிக்விட்ஸ், திரவ வகையில் உள்ள அந்த பொருட்களை பார்ப்போம். அது எவ்வாறான பொருட்கள் என்பதை தொடர்ந்து கூறுகின்றேன். லிக்விட்ஸ் வகையை பார்ப்போமானால் எவ்விதமான லிக்விட்ஸை நீங்கள் கொண்டு போகலாம் என்று கூறுகின்றேன். பாருங்கள், 100 மில்லி லிட்டருக்கு மேற்பட்ட எவ்விதமான லிக்விட்ஸை நீங்கள் கொண்டு போக முடியாது. அதாவது தண்ணீர், ஜூஸ் வகைகள், எண்ணெய் வகைகள், இவ்வாறான 100 மில்லி லிட்டருக்கு மேற்பட்ட பொருட்களை நீங்கள் எடுத்து செல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் புரோசன் வகை, அதாவது குளிரூட்டப்பட்ட கட்டி வகையான உணவு வகைகளை நீங்கள் கொண்டு போக முடியாது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். அழகு சாதன பொருட்களை நீங்கள் கேன் பேக்கேஜில் கொண்டு செல்லும் போது கவனத்தில் கொள்ளுங்கள். 100 கிராமுக்கு மேற்பட்ட கிரீம் வகைகளை எடுத்து செல்லாதீர்கள். அது மட்டுமல்லாமல் 350 கிராமுக்கு மேற்பட்ட பவுடர் வகைகளையும் நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. குறிப்பாக அங்கர், இது போன்ற உணவு பவுடர் வகைகளை, மாவகைகளை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. இவ்வாறான பொருட்களை நீங்கள் உங்களுடைய கோல் பேக்கேஜில் நீங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே கவனத்தில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் லிக்கர், குறிப்பாக